அணகுண்ட அழகப்ப பிளேட்டை வலிச்சு வச்சிருக்கான் பாரு. ஏமா வெண்ணிலா, நீ பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஊருக்கே சமைக்கிற மாதிரி வெரைட்டியா சமைச்சு வச்ச. ஒரு கேங்கே வந்து சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போயிருச்சு. முத்து மாமா வேற வந்துருவாரு. இதுக்கப்புறம் எப்படி சமைச்சு எப்ப சாப்பிடுறது? நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் முத்தரசன் நைட் டின்னருக்கு வர சொல்லிடுறேன். நீங்க ஒன்று பண்ணுங்க, சிம்பிளா டிஃபன் மாதிரி பண்ணி சாப்பிட்டு சமாளிச்சிருங்க. ஓகே? சரிண்ணே, மாமா கிட்ட சொல்லிடுங்க. நேரத்துக்கு உங்களுக்கு பிடிக்கிறது. ஒரு நிமிஷம், அண்ணனை சாப்பிட வர வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்வேதா சமைச்சு வைக்கிறேன்னு சொன்னாலே, ஒருவேளை அங்க போய் சாப்பிட்டாருன்னா? இந்த அண்ணாமலை இருக்கும்போது அந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது. ஏன்னா நான் தான் போய் முத்தரசனை பிக்கப் பண்ணிட்டு வரணும். You know why? ஜீப் சாவி எங்கிட்டு இருக்கு, இது எப்படி இருக்கு? சான்ஸே இல்ல. சூப்பர் சாப்பாடு. சாப்பாடுனா இதுதான் சாப்பாடு. நல்லா இருந்ததுல சாப்பாடு. சூப்பரா இருந்ததுடி சாப்பாடு. ஏய் நிஷா, மூந்து பாரா. சும்மா வழக்கமா இருக்கிற டேஸ்ட விட கூடுதலா இருந்தது. ஐயோ, வயத்து ஒரு மாதிரி கலக்குது. அக்ஷயா, அண்ணே, என்ன உன் குரலும் என் குரலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. உனக்குமா வயிற்று பிரச்சனை? ஆமாண்ணே, வயித்து பயங்கரமா கலக்குது. உடனே வீட்டுக்கு போங்கண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா வண்டி ஓட்டுங்க ப்ளீஸ். ஐயோ, பயங்கரமா வயிற்று கலக்குது. சாப்பாட்டுல ஏதாவது கலந்துருந்ததானு தெரியலையே. ஐயோ, எனக்கும் வயிறு பயங்கரமா கலக்குது. உங்களெல்லாம் நான் என்னன்னு சொல்றது? சாப்பிட போனப்பவே நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன, கேட்டீங்களா எங்கேயாச்சும்? அடி பாவி, நீ முறைச்சத பார்த்து உனக்கு கொடுக்காம நாங்க சாப்பிடுறோம்னு நீ முறைக்கிறியோன்னு நினைச்சேன். சரி சரி அண்ணா, கொஞ்சம் பாஸ்டா போங்கண்ணா. முடியலண்ணா, முடியல. இப்ப வந்து சாப்பாடு வேணும்னு கேட்டா எப்படி? நாங்க சாப்பிடுறப்பவே கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா நாங்களும் ஒரு கட்டு கட்டிருக்க மாட்டோம். இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம். அண்ணா பாத்துன, ஏதோ ஸ்பீட் பிரேக்ல போட்டுறாதீங்க, அப்புறம் அவ்வளவுதான் வண்டி. முடியல சாமி. ஹலோ, ஏய் நிஷா, அண்ணி என்னாச்சு? ஏன் இப்படி ஓடுறாங்க? என்ன லட்டு சாப்பிட்டாங்களா? எங்க? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. உங்களை யார் இன்னைக்கு போய் மௌன விரதம் இருக்க சொன்னது? இது இப்ப ரொம்ப முக்கியமா? டென்ஷன்லயே செத்துருவோம் போல இருக்கு. நீங்க என்னடா மௌன விரதம் இருந்துகிட்டு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? வாயை திறந்து பதில சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லல. வாயை திறந்து பதில சொல்லுங்க. ஐயோ, சொல்லிடுறேன். கேளுப்போ. எனக்கு வலிக்குது. வெண்ணிலா வீட்டுக்கு போகணும் நாங்க எல்லாரும். அவங்க எல்லாரும் வெண்ணிலா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அங்க நாங்க போய் பார்த்தப்ப
என்னடி இப்படி அடிச்சுட்ட? என்ன உன்னை எதுக்கு அனுப்புனா நீ என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிற? எங்க போனாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர சொன்னா அங்க போய் அவங்க சமைச்சத வயித்துல கொட்டிட்டு வந்திருக்கீங்க. அறிவில்லையா? உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நீங்களாம் என் கூட இருந்த என்ன பிரயோஜனம்? தயவு செஞ்சு போய் தொலைங்க, நானே பாத்துக்கிறேன். அம்மா நல்லா பார்த்துக்கணும். அம்மா தான் முக்கியம், புரியுதா? பணம் வேணும்னா மேனேஜர்கிட்ட சொல்கிறேன், வாங்கிக்கோங்க. சரிங்கய்யா. மாப்ள சரியான காமெடி. அந்த அனகொண்ட அழகப்பனு ரோட் ரோலர் டீம் இருக்குல்ல, எப்படியோ எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்ப எங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் அந்த அனகொண்ட அழகப்பன் இருக்கானே, சாம்பார் வாசனை எப்படியோ மோப்பம் பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டான். அதனால நான் என்ன பண்ணேன்னா நமக்கு நைட்டுக்கு சமைச்சு வைக்க சொல்லிட்டேன். நைட் நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம், என்னங்கிற? ஷோ, ஸ்வேதா ஃபோன்ரா, மறுபடியும் பண்ணிட்டு இருக்கா. சாப்பிட வர சொல்லியிருந்தா. என்ன பண்ண போற? அங்க போய் சாப்பிட போறியா? போலன்னு வச்சுக்கோயேன், பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவா. அவ ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்கறக்காக போறேன்னு சொல்றியா? அப்ப எப்படி உன்னால ஒரு முடிவு எடுக்க முடியும்? இதை பாரு மாப்ள, இது உன் வாழ்க்கை. நீ நல்லா இருக்கணும்னா நீ தான் சுயமா ஒரு நல்ல முடிவு எடுத்தாகணும். சரி, அதுக்காக மூஞ்சில் அடிச்ச மாதிரிலாம் என்னால் பேச முடியாது. டே, ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காடா. அவளோட காத்திருப்பு யாரா இருந்தாலும் அசைச்சிடும். அவ பிடிவாதக்காரிடா. அவ பிடிவாதம் பத்தி உனக்கு தெரியாது. டேய், அவ பிடிவாதக்காரின்னு எல்லாருக்கும் தெரியும். இதை பாரு மாப்ள, உனக்கு எது வேணும் எது வேணாம் நீ தான் முடிவு பண்ணணும். நீ என்ன சின்ன குழந்தையா? நான் ஒருத்தன் பக்கத்துல இருந்துட்டு ஓனா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். சின்ன குழந்தைக்கு தான் பொம்மை கடைக்குள்ள போய் எல்லா பொம்மையும் எடுத்து வச்சுட்டு எல்லாமே வேணும்னு பிடிவாதம் பிடிக்கும். விட்டா நீ எப்படி பிடிவாதம் பிடிப்ப போல இருக்க? டேய், புரியாம பேசி என் மனத்தை வாங்கிட்டு இருக்காத. டேய், நீ பண்றது அப்படிதான் இருக்கு. டேய், இது இன்னும் அவ்வளவு சுலபமா கிடையாது. நீ ஸ்வேதா தான் ஃபோன். மாப்ள, இப்ப நான் அவளை சமாளிக்கணும், அவ்வளவுதானே? டேய், இதெல்லாம் இந்த அண்ணாமலைக்கு ஜுஜுபி. என்னடா? ஹலோ, யார் பேசுறது? மலை அண்ணாமலை பேசுறேன். நான் வீட்ல இருந்து ஸ்வேதா பேசுறேன். மாமா சாப்பிட வரேன்னு சொல்லியிருந்தாரு, வீட்டுக்கு இன்னும் வரல. அத ஞாபகப்படுத்த தான் ஃபோன் பண்ணேன். ஐயோ ஸ்வேதா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முத்தரசன் செங்கல் லோடு போற லாரியில ஏறி போயிட்டான். எப்போ வருவான்னு தெரியல. போன சார்ஜ்ல போட்டுட்டு போயிட்டான். அதான் நான் எடுத்து பேசிட்டு இருக்கேன். லோடு எங்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் அந்த கான்டாக்ட் நம்பர் தந்துருவேன். தெரியலையே, என்ன பண்ணலாம்? என்னையே ஏமாத்திரியா? சரி, வந்தா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஓகே. இது எப்படி இருக்கு? ஒழுங்க போனை கட் பண்ற, ஸ்டைல் பண்ற, உயிரை வாங்கிட்டு இருக்காத. நீ பண்ணி அவகிட்ட பேசி சமாளிச்சிட்ட. இங்க இருக்கிறவங்க நம்பர்லாம் அவளுக்கு தெரியும். நீ வேணா பாரு, கொஞ்ச நேரத்துல நம்ம மேனேஜருக்கு ஃபோன் அடி பாப்பாரு. இது ஜுஜுபி மேட்டர். இப்படி சுடு அண்ணா, ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஸ்வேதா மேடம் இருக்காங்கல்ல, அவங்க ஃபோன் பண்ணி முத்தரசன் மாமா எங்கன்னு கேட்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, வருது பாருங்க, அட்டெண்ட் பண்ணுங்க. ஹலோ, நான் ஸ்வேதா பேசுறேன். சொல்லுங்கம்மா. மாமா அங்க இருக்காரா? ஐயாவா? அவர் ரோடு ஏத்திட்டு லாரியோட போயிருக்காருமா. போனவர் இன்னும் வரலமா. மாமா வந்த உடனே கால் பண்ண சொல்லுங்க. சரிங்கம்மா. மாமா சாப்பிட வராம தப்பிச்சா கல்யாணத்துல இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு காலம் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். என்னாச்சு? என்ன? ஐயோ, ஒன்னும் புரியல.
ரொம்ப ஆடாத, நாங்களும் ஏணி ஏறுவோம். நீங்க ஏனிலாம் ஏற மாட்டீங்க. ஆ. இந்த பெரிய பாம்பு கடிச்சு சல்லுன்னு கீழே போயிடுவீங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். என்ன மாப்பிள, உன் முகத்துல டன் கணக்குல குழப்பம் தெரியுது. இன்னுமா குழப்பம் தெரியல? இல்லடா, ஸ்வேதா இந்த விஷயத்துல என்ன நினைச்சிருப்பா, என்ன பண்ண போறா? மாப்பிள, என் தலைவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்தவங்களுக்காக நீ வாழாத, உனக்காக நீ வாழு. மத்தவங்க என்ன நினைப்பாங்க நீ நினைக்காத. இத்தனை நாளா ஸ்வேதா என்ன நினைப்பா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு வாழ்ந்துட்டேன். இனிமே அப்படி வாழாத. வாழ போறது கொஞ்ச நாள், உள்ள இருக்கிறது மூவாளு. அவளோட சந்தோஷமா வாழப்பாரு. இது எப்படி இருக்கு? தெரியாம உன்கிட்ட சொல்லிட்டேன். ஒண்ணும் இல்லவா, நம்ம ரைமிங்ல டைமிங் மிஸ் ஆயிடுச்சோ. அப்பா அப்பா, சின்னக்குட்டி. எனக்கு இங்க ரொம்ப ஜாலியா இருக்குப்பா. அப்படியா? இந்த வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு. இனிமே எல்லாரும் இங்கே இருக்கலாம்ப்பா. தொல்லை எதுவுமே இல்லாம இவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? மாப்பிள, ருத்ரா குடி தொல்லைன்னு யார சொல்றான்னு புரியுதா? டேய், சும்மா ருத்ரகுட்டி, நீ சொல்லு கண்ணு. நீ என்ன சொல்றியோ அதே மாதிரி பண்ணிடலாம், சரியா? இப்ப அப்பாக்கு பயங்கரமா பசிக்குது, சாப்பிடலாமா? அடடே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. வாசனை அப்படியே கம கம கமன்னு ஆளை தூக்குது. மாப்பிள, இதுதான் தொல்லை மாப்பிள. நம்ம வெளியில சமைச்சா நீ சொன்ன மாதிரி வாசனை கம கம நாளையே தூக்கும். ரோட்ல போறவங்கள உள்ள வந்துருவான். அப்புறம் அனாவசியமான பேதி மாத்திரை கலக்க வேண்டிய ஆயிரும். பேதி மாத்திரையா? நிலா வெளிச்சமே வெளிச்சதாண்டா. இந்த நிலாவை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நிலா சோறு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி தோணுது. நில சோறா? அப்படின்னா அப்படின்னாவா? பாத்தியா மாப்பிள, இந்த காலத்து குழந்தைகளுக்கு நிலாச்சோறுனா என்னன்னே தெரியல. எல்லாம் மொபைல் வச்சுட்டு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மியூசிக்கலி டப் மேஷன் பண்ணிட்டு இருந்தா எங்க தெரிய போகுது? சரி ருத்ரா குட்டி, இங்க வா, உட்காரு. இப்போ நிலாச்சோறுனா என்னன்னு இந்த அண்ணாமலை என்கிட்ட உனக்கு சொல்ல போறேன். தோ பாத்தியா மேல நிலா, அந்த நிலா வெளிச்சது கீழே அப்படியே நம்மள ரவுண்டா உட்காந்துட்டோம்னா, ஒருத்தர் சாப்பாடு இருக்கல, சாப்பாடு அதை பசஞ்சு அப்படியே உருண்டையாக்கி ஒவ்வொருத்தர் கையிலயா தருவாங்க. அந்த சாப்பாடு அப்படி வாங்கி அப்படி ஒன்னு தின்னோம்னா, ஆஹா ஆஹா, அந்த சுகம் இருக்கே, தனி சுகம். இதுக்கு பேரு தான் நிலாச்சோறு. அண்ணே, நானே சாப்பாடு பிசைஞ்சு தரேன், எல்லாரும் சாப்பிடுங்க. அண்ணி, ஜனனி, சூப்பர் அது அண்ணி. கொஞ்சம் எடுத்து வச்சிரு. மாமா, வந்து உட்காருங்க. சாப்பிடலாமா? வாங்க. முதல்ல ருத்ரா குட்டிக்கு. மேல பாருங்க, நிலாவை பாருங்க. இது முத்து மாமாவுக்கு. இப்போ அண்ணாமலை அண்ணனுக்கு.
நிலா சோறு தாங்க. வாங்க 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 சாப்பிடுங்க. மாப்பிள சாப்பாட்டு உருண்டை கையில வாங்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. ஒன்றும் இல்லைடா, சின்ன வயசுல அம்மா கையில் நிலாசோறு சாப்பிட்ருக்கேன். சித்தி கையில சாப்பிட்ருக்கேன். ஆனா எனக்கு கிடைச்சதெல்லாம் கூட ருத்ரா குட்டி கிடைச்சது இல்லையடா. அவளுக்கு இதெல்லாம் என்னன்னு கூட தெரியலடா, பாவண்டா அவ. ஆனா இன்னைக்கு வெண்ணிலா கையில வெண்ணிலா சோறு சாப்பிட்றா. இதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குடா. அப்பா, எனக்கு அம்மா கையால சாப்பிடுற மாதிரி தான்ப்பா இருக்கு. சரி சரி சரி, சந்தோஷமா இருக்கிறப்போ சாப்பிடுறப்போ கண் கலங்க கூடாது. ம் சந்தோஷமான மூமெண்ட்ல நம்ம என்ன பண்ணணும்? அரெஸ்ட் பண்ணணும். அப்பதான் அந்த சந்தோஷம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். கமான் கமான் கமான், வாங்க எல்லாரும் செல்ஃபிக்கு போஸ் கொடுங்க. அண்ணாமலை கொஞ்சம் பின்னாடி போங்க. எல்லாம் க்ளோஸ் வாங்க. எல்லாரும் சரிங்க. நிலா சோறு சாப்பிடுறமே. ஹாய். ஏய், வீடியோ எடுக்கிறேன். வீடியோவா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹாய் சொல்றாங்க. எல்லாம் ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். 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 ஸ்வேதா, ஏண்டி கத்துற? ஸ்வேதா, இங்க பாரு. இத பார்த்துட்டு எப்படி கத்தாம இருக்க முடியும்?